கைஸ், ஒருத்தவன் தன்னோட அடையாளத்தை, தன்னோட நேமை, தன்னோட ஐடென்டிட்டி, தன்னோட ஊர், தன்னோட எல்லாத்தையுமே மறைச்சிட்டு, தன்னையும் மறைச்சிட்டு வேற ஒரு நாட்டில் இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் நம்புறீங்களா? ஆமாங்க, அப்படி இருந்த ஒரு பர்சன் தான் நம்ம மோஹித் சர்மா. வேறு யாரும் இல்லைங்க. அவர் இருந்தது எங்கன்னா பாகிஸ்தான். அதாவது நம்ம எதிரி நாடுன்னு சொல்லி இப்போ வர சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, மற்றவங்க சொல்லி வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நாட்டில் தான் இருந்திருக்காரு. என்னவாக இருந்திருக்காருனா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பாகிஸ்தான்லேருந்து முக்கியமான விஷயத்தை எல்லாமே அனுப்புகிற ஒரு ஸ்பையாக இருந்திருக்காரு. அது அண்டர் கவர் ஆப்ரேஷன். இவர் பார்த்திங்கன்னா ஹரியானாவில் பிறக்கிறார். 1978 ஒரு இராணுவ குடும்பம்னால அதுலேருந்து வெளியில் வராரு. நல்லா உழைக்கிறாரு. அது மூலமாக இராணுவத்தில் இடம் கிடைக்கிது. அப்புறம் மெட்ராஸில் பார்த்திங்கன்னா மேஜராக ரெஜிமெண்ட்டில் வந்து கிடைக்கிறது. அவர் அதிகாரியாக நியமிக்கிறாங்க. அங்கேருந்து அண்டர் கவர் ஆப்ரேஷனில் ஜம்முக்கு மாற்றப்படுறாரு. திரும்ப அங்கே குப்வாரான்ற ஒரு இடத்துல வந்து இவர் அண்டர் கவரில் இருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து 2009 ஒரு முக்கியமான ஒரு அட்டாக்கை வந்து இந்தியாவில் நடத்துகிறாங்கன்றது அவருக்கு தெரியுது. உடனே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதை தெரிவிக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை சுட ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவர் அந்த டயத்தில் இந்தியா தான் முக்கியம், தான் உயிர் முக்கியம்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாரு. அதில் இவர் மேலே குண்டு பாய்ஞ்சு அந்த இடத்துல வீரமரணம் அடைகிறார். யாருக்காகனா, நம்ம இந்தியாவுக்காக. ஏங்க, தன்னோட அடையாளம் ஃபுல்லாக அழிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் எப்போ சாவோன்னு கூட தெரியாமல் பயத்துலையும் இந்தியாவுக்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு இராணுவ வீரருக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டராக அவர் வீட்டுக்கு பாடி வருது. இராணுவ மரியாதை கொடுக்குறாங்க. இந்தியாவோட பெரிய அவார்டான சௌரியா சக்ரா அவார்டு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம சரத்குமார் கூட ஒரு படத்தில் வாங்குவார், அந்த மாதிரி ஒரு பெரிய அவார்டு கொடுக்குறாங்க. உடனே இந்தியன் கவர்மெண்ட்டு அவரை ஹானர் பண்ணுது. என்ன தான் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் இறந்துருந்தாலும் அவரை பற்றி அதிகமாக யாருக்கும் தெரியறது இல்லைங்க. ஏன்னு சொன்னால், ஹரியானான்றது ரொம்ப பின்னாடி இருக்கிற ஒரு மாநிலமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இன்னொன்று என்னென்னா, இவர் எப்படி நம்ம வந்து கண்டுக்கிறோம் அப்படின்னா, இப்போ துரந்தர்னு சொல்லி நம்ம ரன்வீர் நடிச்சிருக்க ஒரு படம் வருது. அது மூலம் தான் இவர் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. ஆனால் உண்மையை சொன்னால் ஒரு உண்மையான மேஜர் ரியல் ஸ்பைன்னு கூட சொல்லாங்க. ஏன்னா பாகிஸ்தானில் போயிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு இராணுவ வீரர் இத்தனை வருஷம் இருந்து உயிர் விட்டுருக்காரு அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க.